வணக்கம். வீட்டில் யாரும் இல்லை, அப்படியே உங்ககிட்ட 2 வார்த்தை பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் பற்றி, இந்த மறதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது சின்ன வயசில் இருந்தே எல்லாருக்கும் பொதுவானது தான். அது சின்ன வயசில் வர்ற மறதிங்கிறது என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வருது பாருங்க. 10 1 11 10 தரம் சொல்லி கொடுத்துட்டு 11வது தரம் 10 1 எத்தனைன்னு கேட்டால் பெப்பேன்னு முழிக்கும், அடி வாங்கும். அப்புறம் ஒரு பொருள்கள் வாங்கிட்டு வர சொன்னால் நம்ம சொன்னதை விட்டு வேற ஒன்று வாங்கிட்டு வர்றது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று விட்டுட்டு வாங்கிட்டு வர்றது. ஒன்று விட்ட தம்பின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை மாதிரி விட்டுட்டு வாங்கிட்டு வர்றது. இந்த மாதிரி நிறைய சின்ன வயசு ஞாபகங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கோ தெரியல. நான் சும்மா 1 2 சொல்லியிருக்கேன். அது அவ்வளவு இருக்குது ஞாபக மறதின்னா. மறக்கிறத மறந்துடுவோம். ஆனால் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையான பேர் வழி மாதிரி என்ன பண்ணுவோம், வெளியில் எங்கேயாவது போகும்போது பார்த்திங்கன்னா லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் ஓயாமல். எல்லாத்தையும் ஓயாமல் செக் பண்ணிவிட்டு சிலிண்டரு இதெல்லாம் பண்ணிவிட்டு பூட்டிட்டு, நல்லா இப்போது சமீபத்துலலாம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வீடை பூட்டாமல் 10 அடி தூரம் போயிட்டு திரும்ப பூட்டிட்டு போயிருக்கிறேன். இப்போது அந்த மாதிரி. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வீட்டை பூட்டிட்டு பூட்டை 10 தடவை இழுத்து பார்த்துட்டு போவோம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறோம். ஒரு ஞாபகமாக ஜாக்கிரதையாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நான் எல்லாம் நிஜமாகவே நடந்த சம்பவம். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வீடை பூட்டாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டு, கொஞ்சம் தூரம்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப பூட்டிட்டு போன ஞாபகம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கிறது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நான்லாம் ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுனேங்க. எனக்கு மகளிர் சுய உதவி குழுவில் சின்ன வயசில் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இஷ்டப்பட்டவங்க எழுதலான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பற்றி டிப்ளமோ பட்டய படிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 புத்தகம் கொடுத்தாங்க. 3 புத்தகமோ 4 புத்தகமோ கொடுத்தாங்க. இஷ்டப்பட்டவங்க கலந்துக்கலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். வீட்டில் இருக்கிறவங்களும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. எனக்கு படிப்புன்னாக்கா அவ்வளோ ஒரு இஷ்டமான விஷயம். சின்ன வயசுலேயே நானே சொல்லியிருக்கேன், நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன். ஒரு கடுகு உளுந்து வாங்கிட்டு வந்த பேப்பர் இருந்தால் கூட அதை எடுத்து படிப்பேன். பாதியிலே ஸ்கூல் படிப்பை நிறுத்தினாங்க. ஆனால் எனக்கு அனுபவ படிப்பு அந்த கை கொடுத்துருச்சு. அனுபவ படிப்புங்கிறத விட நான் பெரியவங்களால் நிறுத்தப்பட்ட ஒரு படிப்பை நான் கண்ட பேப்பரும் தாள் கிழிஞ்சது எல்லாத்தையும் படித்து அதை கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கிட்டேன் நான். அவ்வளோதான். அந்த மாதிரி என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்க, அதை மறந்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். நான் பஞ்சாயத்து சம்பந்தமான பாடம் அதுக்கான புத்தகங்கள் கொடுத்தாங்களா என்கிட்ட. நானும் வாங்கிட்டேன். வீட்டில் எல்லாரும் வீட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நையாண்டி பண்ணாங்க. என்ன இப்போ தான் ஸ்கூல் போகிறாப்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், நான் படிக்க ஆரம்பித்தேன் அந்த புஸ்தகங்கள். அது வரலாறு ஆரம்பத்தில் நம்மளுடைய ஓட்டெடுப்பு முறை, வாக்கெடுப்பு முறை எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ வரைக்கும் அதை யார் யார் எப்படி எப்படி அதை மாற்றினாங்க, ஒவ்வொரு முறை ஆட்சி மாறும்போது அதை அவங்க எப்படி எப்படிலாம் மாற்றினாங்கங்கிறத பற்றி இது இருந்தது. இந்த குடவோலை முறைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற இது வரைக்கும் இருந்தது. நான் படிக்க ஆரம்பித்தேன்.
எனக்கு வந்து எதுனாலுமே படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு கணக்கு முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். படிக்க ஆரம்பித்தேன்னா நான் சீரியஸாக படிக்கிறத பார்த்து எல்லாருமே என்ன நிஜமாகவே படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது வரணும், ஹைஸ்கூலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதும் நான் கிளம்பிட்டேன். எல்லாரும் சிரித்தாங்க, கிண்டல் பண்ணாங்க. நான் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் படிக்காமல் இருந்தேன். கேள்வி பதில் எல்லாமே அந்த அந்த பாடத்துக்குள்ளேயே இருக்கு இல்லையா, அப்போ வந்து படிக்காமலே இருந்தேன். அப்புறம் வந்து அந்த ஸ்கூலில் போயிட்டு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை படித்தேன். அந்த கேள்விக்கான பதிலை படித்தேன். அப்புறம் பரீட்சை ஆரம்பிச்சிருச்சு, தேர்வு ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் தமிழில் சொல்கிறேன் நான். முதல்ல இங்கிலீஷு, அப்புறம் அது பரீட்சைன்னு வேற ஒரு பாஷை, இப்போ தேர்வுன்னு தமிழ். தேர்வு ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போய் உட்கார்ந்ததும் அந்த பெண்களுக்கெல்லாம் அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸ்கூல்லெல்லாம் படித்து வந்தவங்க தான், +2 வரைக்கும் படித்து வந்தவங்க தான். நான் அதெல்லாம் +2 வரைக்கும்லாம் போகல. ஆனால் என்ன செய்கிறதுனே தெரியல. நான் வந்து கண்டமேனிக்கு புத்தகங்களை எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்ததுனால, எல்லா புத்தகங்களையும் படிச்சுட்டே இருந்ததுனால நான் போனதும் அதை என்ன செய்கிறது. இந்த போட்டிகள்லாம் எனக்கு பிடிக்கும். பத்திரிகையில் நடக்கிற போட்டி, குறுக்கெழுத்து போட்டி, அது இதுன்னுட்டு இங்கிலீஷ் பத்திரிகையில் உள்ளதை கூட எழுத்து கூட்டி வாசித்து அதை இது பண்ணிடுவேன். பெருமை சொல்லலை, ஆர்வம் வேணும் எல்லாருக்கும். அப்போ வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குன்னு சொல்கிறேன். அப்போ நான் வந்து வேகமாக டிக் பண்ணுறது தான் அது. பதில்களை ஒரு 4-5 பதில்களை கொடுத்து டிக் பண்ணுறது தான் அது. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தடுவு முடிச்சுக்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் படித்தேன் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் அந்த ஸ்கூலில் உட்காந்து படித்தேன் பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கு எனக்கு பதில் ஞாபகமே வரமாட்டேன்ருச்சு. அதான் ஒரு பல நாள் படித்து அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ தான் அது மனசில் பதியும். அது ஞாபகம் நானும் மண்டையை போட்டு உருட்டுறேன், மூளையை போட்டு கசக்கிறேன், ஒன்றுமே பதில் ஞாபகமே வரல. அப்புறம் இந்த பிள்ளைங்கெல்லாம் எழுந்திரிச்சு போயிடுச்சுங்க. அப்படியே எல்லாரும் ஸ்டன்னாகி உட்கார்ந்துருக்கும் போது அவர் சொன்னார், தேர்வு நடத்துகிறவர், அந்த இடத்துல இருந்தவர், அந்த அம்மா எழுதுறாங்க பாருங்க, அது மாதிரி எழுதுங்கம்மா அப்படின்னு சொன்னார். பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்களோ தெரியல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போயிடுச்சுங்க. எனக்காக காத்திருந்துச்சுங்க. நான் வந்து ஒரு வழியாக எழுதி முடிச்சுட்டு அந்த கேள்விக்கு எனக்கு கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கல. எழுந்திரிச்சு போயிட்டேன். வெளியே போனதும் எல்லா பிள்ளைங்களும் என்ன கேட்டது, என்னம்மா எழுதுனீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு. சாதாரணமாக தான் அது நினச்சிருந்துருக்குதுங்க. அதாவது இது எதுக்கு இந்த பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்குதுங்க. அப்புறம் வந்து நான் வெளியில் போயிட்டு அந்த புத்தகத்தை கொண்டு போயிருந்தேன் இல்லையா, திறந்து அந்த கேள்விக்கான விடையை பார்க்குறேன். கடவுளே, இப்படி கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு இருந்தது. அப்புறம் நான் வீட்டுக்கு போனதும் எல்லாரும் மறுபடியும் கிண்டல் அடிச்சாக வச்சாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு இது வந்துச்சு, தபால் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா என் பொண்ணு தான் வாங்கி படிச்சுட்டு, இந்தாங்க நீங்கள் எழுதின தேர்வில் முதல் இடத்துல தேர்வாகி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் விட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளோ படிச்சுட்டு ஞாபகம் வச்சு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு உடனே படித்த கேள்விக்கு மறந்துட்டேன். அந்த முதல் இடத்துல தேர்வாகிருக்கீங்கன்னு சொன்னால எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்லையே, இந்த வயசில், அதாவது ஒரு 50 வயசு தொட்டுட்டேன், 45 வயசு இருக்கும். எல்லாரும் ஆஃபீஸில் எல்லாம் வேலை பார்க்குறவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே மேல் படிப்புக்கு படிக்கிறாங்க. எனக்கு வந்து அது ஒரு விட்டு போன விஷயம். அதை வந்து நான் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு பட்டய தபாலில் வந்தது. என்னை நேரில் வர சொன்னாங்க. அங்கே
விழா நடத்தி கொடுக்கறதா. நான் போகலை, எனக்கு தபால்லையே அனுப்பிட்டாங்க. அதை வச்சிருக்கிறேன். அதோட அந்த மகளிர் சுய உதவி குழுவில் எனக்கு முடியல, கடை ஒன்று வச்சுருந்ததுனால நேரமின்மை, நான் அதிலேருந்து விலகிட்டு முதல்லையே நான் அதை செஞ்சுருக்கலாம், கடையை நடத்தி இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி அந்த கடையில் ஒரு வருமானம் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ எதுக்காக சொன்னேன்னா, அந்த மறதிங்கிறது எதுக்கு வர்றது அப்படின்றது. அந்த கடைசி கேள்வியை உடனடியாக சொன்னதுனால மறந்துட்டேன், படித்ததுனால மறந்துட்டேன். அது முதல்லையே செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது. சரி, அது போக இன்னும் பல விஷயங்கள்ல நம்ம ஞாபகங்கள் இடறி போகும். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், அதில் உங்களுக்கு அதில் அந்த மாதிரி நடந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. தூத்துக்குடியிலேருந்து ஊருக்கு போகிறதுக்கு புது பஸ் ஸ்டாண்டு போகணும். தூத்துக்குடியில் முதல்ல பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ஸ்டாப்பு தான் போகணும். நான் சிந்தனையில் பெரிய ஆள், சிந்தனையிலேயே ஓடி புது பஸ் ஸ்டாண்டெல்லாம் போய் ஊர் எல்லாம் வந்துருச்சு. வந்த உடனே அது அங்கே தான் வெளியூர் பஸ் ஏறணும். வந்ததும் ஆளே இல்லாததை பார்த்துட்டு அப்போ கூட கண்டக்டர் வந்து தான் கேட்டார், ஏம்மா நீங்கள் எங்கேம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் புது பஸ் ஸ்டாண்டு போனேன். ஏம்மா அது முதல் ஸ்டாப்புமா, என்னம்மா பண்ணீங்க, நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொன்னார். அனுபவமே இல்லை எனக்கு அங்கே. அப்போ புதுசு தூத்துக்குடிக்கு பயந்து போய் இறங்கிட்டு பக்கு நிற்கிறேன். ஒரு பையன் வந்தார், என்னம்மா ஸ்டாப்பை விட்டுட்டிங்களா? ஆமாம் அப்படின்னு. இருங்க, பயப்படாதீங்க, இப்போ பஸ்ஸு வரும், ஒரு பஸ்ஸு, அது கிராமங்களுக்குள்ளெல்லாம் சுற்றி போகும், சுற்றி போய் புது பஸ் ஸ்டாண்டில் விடுவாங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு காத்திருந்தேன். அது மாதிரி அவரும் அந்த பஸ்ஸில் ஏறினார். புது பஸ் ஸ்டாண்டு வரவும் கரெக்டாக என்னைய இறங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியும் சில நல்ல ஒரு இளைஞன் தான், நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஆளு நான், மறதி, பயங்கரமான மறதி. அப்புறம் என்ன செய்வேன், யோசனை பண்ணிக்கிட்டே போய் வீட்டை தாண்டி போயிடுவேன். அப்புறம் அங்கே இருக்கிற கடை, ரோட்டில் கடை இருக்கும்ல, அவங்கெல்லாம் கத்தி கூப்பிடுவாங்க, அம்மா எங்கே போறீங்கன்னு. அப்புறம் தான் முழிப்பு வரும் எனக்கு. இதெல்லாம் இப்போ நடக்குது சமீபமாக. அப்புறம் நீ என்ன வீடை விட்டு தள்ளி போறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு போவேன். அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, இப்போ சிரிச்சது எல்லாமே அசட்டு சிரிப்பு தான். சிரிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன்னு வைங்களேன். இந்த மாதிரி இது இந்த பால் பாத்திரங்களை நிறைய வீணடிக்கிறது, அதெல்லாம் என்ன செய்வேன், அடுப்படியில் வச்சுட்டு வந்துட்டா மறந்துடுவேன். அப்புறம் கவனக்குறைவுன்னு சொல்லலாம், அது ஒரு மாதிரி. மறதி ஒரு மாதிரி, கவனக்குறைவு ஒரு மாதிரி. அப்புறம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு மனச்சோர்வு. இந்த மனச்சோர்வுனால என்ன பண்ணுறது, உடல் சோர்வும் அதிகமாகி எனக்கு என்னன்னா, நின்று எதுவுமே வேலை பார்க்க முடியல, பாத்திரம் விளக்க முடியல. சிங்கில் பாத்திரங்களை போட்டுட்டு விளக்கும் பொழுது ரொம்ப கால் வலிக்குது, தாங்க முடியல, சோர்வாக இருக்கு. மெயினாக சோர்வாக இருக்குது. கால் வலி எல்லாருக்கும் இருக்கும், சோர்வு இருக்குது. அப்போ இந்த அடுப்பில் எதையாவது வச்சு அங்கே நின்று பார்க்க என்னால் முடியல. சரி, இதுக்கான ஒரு இதுதான். முந்தா நாள் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம எத்தனையோ தூரம் வீடியோ போட்டிருப்போம். இது ஒரு நிகழ்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கத்திரிக்காய்க்குள்ள கொஞ்சம் மசாலா ஸ்டஃப் பண்ணி அதை நிறைய எண்ணெயில் பொரிச்செடுத்து நிறைய எண்ணெய் சேர்க்குறாங்க. நான் அப்படி சேர்க்க மாட்டேன். அந்த டிஷ்ஷு பாத்திரத்தில் வச்சாங்கன்னா அப்படியே எண்ணெய் நிற்கிது அதில் அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வித்தியாசமாக அந்த கத்திரிக்காய் செஞ்சதுனால நம்மளும் செய்வோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சேன். ரெடியாகி தண்ணிலாம் ஊற்றிட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் கட்டிலில் உட்காந்தேன்.
கட்டிலும் ஸ்டவ் அடுப்பையும் எடுத்து தான் இருக்குது. நான் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன், படுக்கலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்ச நேரத்துலேயே இல்லை, கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சு போக எனக்கு இஷ்டமே இல்லை, விருப்பமே இல்லை. அப்படியே உட்காந்துருக்கேன், சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி இப்போ ரெடியாக இருக்குன்னு எழுந்திருச்சு போய் பார்த்தா கத்திரிக்காய் மட்டும் ஒட்டாத அளவுக்கு எல்லா குழம்பும் காலி. கத்திரிக்காய் மட்டும் ஒட்டலை, சட்டியில் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த கத்திரிக்காயில் பிடிச்ச வாசனை வந்திருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மறுபடியும் புளி கரைச்சி மசாலா போட்டு இது தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் குழம்பு வச்சு அந்த கத்திரிக்காயில் ஊற்றி இது பண்ணேன். ஒருவேளை என் பையன் இந்த பிடிச்ச வாசனையை பார்த்துருதோ என்னமோ அப்படின்னு பயமாக இருந்தது. கத்திரிக்காயில் ஒட்டலை இருந்துச்சு, அது என்ன சொல்லுதோன்னு பயமாக இருந்துச்சு. அது பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோதானா குழம்பு அப்படின்னுச்சு. நான் சட்டியை ஒழிச்சு வச்சுட்டேன், பிடிச்ச வானலியை ஒழிச்சு வச்சுட்டேன். நீங்கள் முந்தா நாள் அந்த குழம்பு வச்ச வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த சட்டி மட்டும் பார்த்துருக்கலாம், பிடிச்சது பார்க்கல, அது இன்னைக்கு பார்ப்பீங்க. அப்படி ஒழிச்சு வச்சுட்டேன். அப்புறம் அது சாப்பிட்டுச்சு. சும்மா குழம்பு கொஞ்சம் போல தான் இருந்தது, கையில் வழித்து போட்டு சாப்பிட்டுச்சு. கத்திரிக்காய் சாப்பிட்டுச்சு. நான் எப்படிப்பா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சிட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் செய்யும்போது வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டு போச்சு அது. அப்புறம் கடைசியில் அந்த சட்டியும் எவ்வளோ குழம்பு மிஞ்சிச்சுங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நேரமாக நான் போட்ட பிளேடை தாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். நான் வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புலே ஸ்டப்டு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இதோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கட்டிலில் ரெஸ்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தேன்னா இந்த குழம்பு கூட எனக்கு கிடச்சிருக்காது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை பிடிக்கலாம் இல்லை, இவ்வளோதான். நல்லா சுண்டி வந்துருச்சு. என் பையன் எப்படி இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலையும் உங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.